ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து வெயிலோட தாக்கம் வந்து பயங்கர அதிகமாக இருக்குதுங்க. 3வது இடம் 2வது இடம் இப்படி ரீச் ஆகிட்டு இருக்குது. இதனால வந்து ஒரு சின்ன குழந்தை கூட வெயில் தாங்காமல் இறந்துருக்கு. அந்த குழந்தைக்கே தாங்க முடியலைங்கிறப்ப மாடுகள்லாம் வந்து எந்த அளவு சென்சிட்டிவ், அது எப்படி சமாளிக்குங்கிறத பொறுத்து பார்த்துக்கோங்க. ஹெச்எஃப் மாடு வச்சுருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நஷ்டமாகாட்டியும் பரவாயில்ல, அந்த லாபம் வராட்டியும் பரவாயில்ல, மீடியமாக போய்க்கிறது நல்லது. ரொம்ப கீழே அடிபட்டுறக்கூடாது அதனால வந்து நம்ம மாடுகளை கரெக்டாக பராமரிச்சுட்டு வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாட்டில் கன்று போட்டதுக்கப்புறம் அதிகமாக பால் வர்றதுக்கு என்ன பண்ணுறது, 10 நாள் ஆகியும் பால் சுரக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா பச்சரிசி தேங்காய், பச்சரிசி வந்து ஒரு படி, அதை வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். காலையில் பாதி சாயங்காலம் பாதி. தேங்காய் ஒரு ஃபுல் தேங்காய் காலையில் பாதி சாயங்காலம் பாதி, இது பிரித்து ஆட்டி ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக வந்து 1 வீக் இது தொடர்ந்து பண்ணிங்கன்னா பால் இன்க்ரீஸ் ஆகும்.